ஹாய்ங்க, வாங்க பருப்பு சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பருப்பு 1 கப்பு, தக்காளி 3, வெங்காயம், சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை தழை, வரமிளகா, தேவையான அளவு ஆயிலு. பருப்பை வாஷ் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, சீரகம், எண்ணெய், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு குக்கரில் வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் வந்தால் போதுங்க. ஜாஸ்தி விசில் விடாதீங்க, ரொம்ப குலைவாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. 2 விசில் ஆயிடுச்சு, பார்க்கலாம். இப்போது பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். ரொம்ப குலைவாக வந்தால் அது நல்லா இருக்காது. இதை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுலேயே நான் சால்ட்டு போட்டுட்டேன். நீங்கள் தேவையான அளவு சால்ட் போட்டு கடைஞ்சிக்குங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி வந்துருச்சு. பருப்பு சாம்பார் எடுத்து இதில் கடைஞ்சி வச்சதை ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சாம்பார் நீங்களே செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றிக்கலாம். தண்ணியாக இருந்தாலும் இந்த சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பார் கொதிக்குது, நல்லா ஒரு கொதி வரணும். நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்துடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் தண்ணி சாம்பார். செய்கிறது ஒரு 10 நிமிஷம்தான். நம்ம அர்ஜென்ட்டாக செய்யணுன்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அவ்வளோ செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.